நான் படிக்காத மூடன் பேசுகின்றேன். ஆனால் இயக்க உணர்வின் அளவை என் குரு காட்டிய அந்த உணர்வு கொண்டு அதை நாம் அறியும் ஆற்றலை பெற்றேன். நான் படித்து பேசவில்லை, ஆக அனுபவப்பட்டு பேசுகின்றேன். எமது குருநாதர் எனக்குள் இருக்கும் உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்று உணர்த்தினார். அது ஒவ்வொரு உணர்வும் ஒன்று எவ்வாறு இயக்குகிறது என்று நீ அறிந்துப்பார் என்று தனித்து 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 பிரித்து காட்டினார். ஆகவே ஒவ்வொரு உணர்வின் தன்மை நுகரும் ஆற்றல் எவ்வாறு உனக்குள் நுகர வருகின்றது, நுகர்ந்த பின் அந்த உணர்வின் அந்த குணங்கள் உனக்குள் ஜீவன் எவ்வாறு பெறுகின்றது, அந்த உணர்வால் உன்னை எப்படி இயக்குகின்றது என்ற இந்த தெளிந்த மனதை எமது குருநாதர் அனுபவபூர்வமாக அவரின் உணர்வின் வலுகொண்டு எப்படி இங்கே அருணகிரிநாதர் சகோதரி தனக்கு உயர்ந்த ஒளியின் தன்மை வளர்த்துக் கொண்டது. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எண்ணி அந்த சகோதரன் உடலுக்குள் சென்று இந்த உணர்வை இயக்கி. ஆனால் எனது குருநாதரோ அவர் உடலில் இருக்கப்படும் போது அவருக்குள் கற்றுணர்ந்த உயர்ந்த உணர்வை பதிவு செய்தார். அது நினைவு கொண்டு எடுக்கும்படி சொன்னார். ஆகவே அதனின் துணை கொண்டு அதை எடுக்கும் வளர்ச்சியின் நன்மை பற்றேன். இந்த உடல் மாதிரி அவர் போஸ்ட்ல கல்ல கொண்டு தட்டுவாரு, தட்டி போட்டு அலோன்னு சொல்லி போட்டு இங்க இருந்து போன் பண்றேன்னா அப்படின்பாரு. ஏன் சாமி கல் தட்டுன்னு நான் போன் பண்றேன்னா அப்படின்பாரு. எதுக்கு? நான் தான் இந்த கடவுளுக்கு போன் பண்றேன்டா அப்படிங்கிறார். அப்ப இந்த கல்லை தட்டுறதுக்கும் இந்த உணவு நிலைக்கு நீதாண்ட யாருன்னு ஏன்னு கேட்கிற, ஒருத்தனை நீ கேட்கல அப்படிங்கிறார். காரணம் இதுல வரக்கூடிய நாதங்களை துட்டி காட்டுறாரு. பாடுற விண்ணிலே நாதம் எப்படி வருதான்ட்டு. அப்போதான் அந்த உலகில இருக்கக்கூடிய அந்த விண் உலகில ஒவ்வொன்றும் எடுத்தோன்னு ஒன்றோடு ஒன்று மோதுன்னு ஒண்ணு சூரியன் மாறுது. அப்ப அதை அகன்று போன்னு சேர்த்து கொண்ட உணர்வுக்கு பூஜா மாதிரி இது மாதிரி எல்லாம் அந்த விண்வெளியில உருவாகுது. அதை உருவாகி போன பின் அதனுடைய வேகமா போகும்போது நாதம் எப்படி வருவதா பாருங்க. அதுக்குத்தான் தட்டி காமிக்கிறேன்டா நாதத்தை நீ பாரு அப்படின்ட்டு. இதெல்லாம் அனுபவபூர்வமா அவருடைய சக்தி கொண்டு உலகம் எப்படி இருக்கிறது அவர் கண்டிருந்த உணர்வு அவருக்குள் இருந்து வருது. பாம்பினம் தன் விஷத்தை பாய்ச்சிதான் உணவாக உட்கொள்ளுகின்றது. தேளினம் தன் உணவு வேண்டும் என்றால் தன் விஷத்தை பாய்ச்சி அதனை தான் எடுக்கும் போது, தான் வாயுக்குள் அதை எடுக்கும் போது அது மிட்டாய் கரைவது போல அந்த உணர்வினை கரைத்து உணவாக உட்கொள்ளுகின்றது. உதாரணமாக நான் ஒரு சமயம் எமது குருநாதர் காட்டுக்குள் செல்லப்படும் போது ஒரு இடத்தில் சென்று போய் அவர் குறித்த பொருளை எடுத்து வரும்படி சொல்லுகின்றார். அந்த போகும்போது எனக்கு எதிர் புலியும் இல்லை, பாம்பும் பார்க்கவில்லை. ஆனால் நாம் போகும் இடங்களில் அந்த சருகின் தன்னை அதிகரித்து இருந்தது. ஆனால் அதே சமயம் நான் சென்ற இடத்தில் அதை பறித்துக் கொண்டு திரும்பினேன். ஆனால் என் மனத்தை கண்டு புலி ஓரத்தில் பதும்பி தனக்கு ஒரு மகிழ்ச்சியின் உணர்வு கொண்டு வரும்போது நெகத்தால் பறண்டுகின்றது. அந்த சருகு மேல் இருந்தவுடனே வருகிறான் என்று இந்த பாய்ச்சலுக்கு தயாராகின்றது. இது குருநாதர் பார்த்து கொண்டு இதை நிலை கொண்டு காமிக்கின்றார், உன்னை தாக்கி இருக்கிறது பார் என்று. அப்போது தனது கைகளை அந்த கால்களை அது அப்படி அந்த பறண்டும் போது அதற்கு அடியில் செட்டைக்கடியில் மலம்பாம்பு விழுக்கின்றது. அது பற்றவுடன் அதனுடைய பறட்டலுக்கு தக்கவாறு லவக்கன் அந்த காலை பிடித்துக் கொண்டது. காலை பிடித்ததுதான் தாமதம். அந்த கால் பாம்பின் வாய்க்குள் சென்று விட்டது. இதை வாயால் கொதறுகின்றது. அது ரப்பர் பந்து போல இருக்கும், ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது கொதறுவதற்கு முன் அதை இழுத்து அப்படி உள்ளுக்கு சொருகி விடுகின்றது. அது சப்பை எறினும் இந்த வாய் போய்விடுகின்றது. அவ்வளவு துரிய நிலை. ஏன்னா சிறுகாலா இருக்குனால் வேகமா போய்விடுகின்றது. அடுத்த கணம் தன் உடலை அந்த புலியின் உடலுக்குள் சுழற்றுகின்றது. அந்த புலியின் உடலுக்குள் சுழற்றிய பின் உடம்பை போட்டு இறுக்குகின்றது. இது எத்தனையோ குறி இவ்வளவு உயரம் தூக்கி டப்பு டப்பு நான் 10 அடி தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கின்றேன். ஆக அதை குறித்து குறித்து விழுகின்றது. கொஞ்ச நேரத்தில் அது களைத்து விடுகின்றது. மூச்சு திணறல் வந்து விடுகின்றது. இருக்கிறது வேண்டும். அது ஒன்றும் செயலற்றதாக மாறி இந்த வாயை நீக்கிவிட்டு, காலில் உள்ள வாயை நீக்கிவிட்டு இந்த தலையை வாயை அகண்ட முகத்தில் கொடுத்து அது உள்ளுக்கே சொருகின்ற தலைபாகம் இவ்வளவு பெருசாகும். வாய் சார்
ஆனால் அந்த அளவுக்கு விரிந்து கொடுக்கின்றது. ரப்பர் போல அதன் உடலுக்குள் செருகின்றது. அந்த காலை பார்த்தால் அந்த தொலியும் காணும், ஒன்னையும் காணும், எலும்புதான் இருக்கின்ற தசைகள். இந்த பாம்பின் உடலில் உருவாகும் அமிலங்கள் அத்தகைய நிலையை அடைந்து விடுகின்றது. அது பாம்பினம் தன் உடலின் தன்மை எடுத்துக்கொண்டது. அது உடலுக்குள் அவ்வளவு உடலே தலைபாகம் கொண்டு கால்களை ஒடுக்கி பகுதி உடல் வருவதில் வேடிக்கை பார்க்கின்றது. அந்த தசைகளை குறுக்கி அந்த உணர்வின் தன்மை எலும்புகளாகின்றது. ஆகவே இதை உட்கொண்ட பின் அதன் உடலை அப்படியே நிலைக்கின்றது. அந்த எலும்புகள் சுக்குநூறாக கரைகின்றது. அந்த எலும்புகளை ஒடுகின்றது. பின் லேசாக கொண்டு போகின்றது. இது எல்லாம் இயற்கை நீடிகள். அதற்கு வலு எதில் வருகின்றது? அதுல சொரக்கும் அமிலங்கள் கொண்டு. இவ்வாறுதான் உலக நிலைகள் இருப்பதென்றும் பாம்பை காட்டிலும் புலியின் வேகம் ஜாஸ்தி. புலியின் எண்ணங்கள் பாம்பின் நிலை வரப்படும் போது மற்றொன்றை கொண்டு தாக்கிய நிலைகள் புலியின் ஈர்ப்புக்குள் வந்த பின் இது புலியின் உயிரான்மா பாம்பின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி பாம்பாக ரூபம் பெறுகின்றது. இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களே பல வேதனைகள், பல சங்கடங்கள், பல துன்பங்கள் பற்று நாம் இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று எடுத்துக்கொண்டால் புலியும் உயிரும் விஷ்ணுதான், ஈசன் தான். அதன் நுகரும் உணர்வுகள் அனைத்தும் கருவாகின்றது. எத்தகைய நிலையை கருவாகின்றதோ அதன் உணர்வு உடலாகின்றது. அதன் உடலும் சிவமேதான். அதன் நகர்ந்த உணர்வு கொப்ப பாம்பினம் பாம்பின் உடலிருந்து விஷத்தன்மை அது மீண்டும் நுகர்கின்றது. புலியின் உடலும் கரைகின்றது. கரையும் உணர்வுடன் புலியின் உணர்வு பாம்பின் உடலுக்குள் செல்லுகின்றது. இதன் உணர்வை பாம்பாக உருவருகின்றது. ஆகவே புலியின் உடல் சிவன்தான். ஆனால் புலியின் உயிர் ஈசன்தான். புலியின் உயிரின் தன்மை துடிப்பாகும் போது அந்த துடிப்பு வெப்பமாகின்றது, விஷ்ணுவாகின்றது. ஈர்க்கும் காந்தம் லட்சுமி ஆகின்றது. இப்படி இந்த 3 நிலை கொண்டுதான் உயிரின் இயக்கம். ஆகவே அதனதன் நுகர்ந்த உணர்வின் கணக்கின் பிரகாரம் சந்தர்ப்பம் பாம்பின் வாயில் சிக்குகின்றது. இது பல உயிர்களை கொடூரமாக இன்சித்து உணவாக உட்கொண்டு வாழ்ந்த இவை இந்த பாம்பிடம் சிக்கி இந்த உணர்வின் கரைக்கப்பட்டு அதன் நினைவு வந்து மீண்டும் உடல் கரைந்து உணர்வின் தன்மை சிரித்து உயிருடன் ஒன்றி பாம்பின் உடலுக்குள் செல்லப்படும் போது அவை பாம்பினமாக உருவருகின்றன. இதுதான் இந்திரலோகத்தை இன்று ராவணன் தனக்கண்ட நிலையில் கொடூர கொலை செய்ய வேண்டும் என்றும் பிறரை கொண்டு குவிக்கும் நிலையும் பல மந்திர ஒளிகொண்டு பல மனிதன் உணர்வை ஒடுக்குவதென்றும் அவன் கற்றுக்கொண்ட உணர்வுகள் அவனுள் எண்ணிய நிலைகள். ஆக விஷ்ணுவை நீங்கி தவம் இருக்கின்றான். அந்த உணர்வின் தன்மை அவன் உடலுக்குள் அது பிரம்மமாகின்றது. அந்த பிரம்மத்தின் தன்மை இவன் மனிதனாக இருக்கப்படும் போது அவன் மீண்டும் தனக்குள் அது சிவத்தின் தன்மை அடையும் தன்மை வருகின்றது. ஏற்கனவே சிவம் பிறரை கொலை செய்யும் உணர்வும் கொண்டு குவிக்கும் உணர்வும் அசுர உணர்வு கொண்டு தாக்குவதும் அதை கண்டு ரசிப்பதும் என்ற உணர்வு வருகின்றது. ஆக மனிதனான பெண் இந்த இந்திரலோகத்தில் கன்னி பெண்கள் 6 என்று காட்டுவார்கள். ஆக நமக்குள் மகிழ்ச்சி பெறும் 6வது அறிவின் தன்மை கொண்டு மகிழை செய்யும் மகிழ்ச்சியான செயலை உருவாக்கி நம் உடலான இந்த இந்திரலோகத்திற்கு ஏனென்ற இந்திரியம் இந்த இந்திரலோகத்தை மகிழை செய்கிறது என்று காவிய தோப்புகள் தெளிவாக கூறுகின்றது. ஆயினும் இதை நமக்குள் நம் உணர்வின் தன்மையை கண்கள் ஒரு தீமையின் உணர்வை நுகர்ந்து தீமை என்று உணர்வுகள் நீக்க அந்த உணர்ச்சியை ஊற்றினாலும் தனது ஆசை என்ற நிமித்தத்தில் தீமை என்று உணராது தன் உணர்வின் தன்மை நுகரப்படும் போது ஆக இந்திரியமா மாறி அதன் தன்மை பிரம்மனாகின்றது. ஆகவே தான் இதை பெற வேண்டும் என்று திரும்ப 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 எண்ணும் போது அதுவே பிரம்மமாகின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் அந்த அணுக்கள் ஆனப்பின் எதனின் உணர்வை ஆனதோ அந்த உணர்வின் அணுக்கள் பெருக்குகின்றது. ஆக அதன் பலத்தை வரும்போது
இப்போ எப்போ பாம்பின் உணர்வு இதுக்குள் சேர்த்த பின் புலியின் உணர்வு சுருங்குகின்றதோ இதை போல ராவணன் பல நிலைகளை கொன்று குவிக்கும் உணர்வை வரும்போது இந்த லோகத்தையே மாற்றி அமைக்கின்றான். தனக்குள் கொடூரமாக கொள்ளும் உணர்வை நுகரப்படும் போது விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். ஆக உணர்வின் தன்மை தனக்குள் இயங்கிய உணர்வு அந்த பிரம்மம் என்ற கொன்று குவிக்கும் உணர்வின் தன்மையை உருவருகின்றது. அந்த உருவற்ற தன்மை கொண்டு அவன் வாழ்வில் தனது வாழ்க்கையில் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அணுக்களை மாற்றி அமைக்கின்றான். ஆகவே 3 லோகத்தில் தான் புறநிலை கொண்டு தான் வெளிப்பட்ட உணர்வை நாம பூமி என்று பரம் இந்த பரலோகத்திற்குள் பறந்து கிடக்கும் உணர்வை அசுர உணர்வை தனக்குள் சுவைக்கின்றான். ஆக ஈஸ்வர லோகத்தில் உன்ன உணர்வின் தன்மை இயக்குகின்றான். இந்த லோகத்தில் அது உருவாக்கப்படும் போது சிவலோகமாக மாறுகின்றது. ஆனால் இவனுக்குள் மனிதனான உணர்வின் தன்மை சிவலோகத்திற்குள் அரக்கத்தனமான நிலைகள் வரப்போகும்போது அது மனிதன் உணர்வுக்கு யமலோகமா மாறி அவன் எடுத்துக்கொண்ட வேதனை எதுவோ இந்த உடலை விட்டு அகலும் நரகலோகமாக மாறுகின்றது. இவன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இந்த உடலை விட்டு சென்ற பின் அவன் இந்த லோகத்தை மாற்றியதனால் இந்த உணர்வின் துணை கொண்டு அவன் மீண்டும் அசுர குணம் கொண்டு புலி எப்படி கொடூரமாக தாக்கி அது உணர்வின் தன்மை அது உட்கொள்ளுகின்றதோ இவன் அடுத்த பிறவி அந்த புலி என்ற நிலையில் வருகின்றது. இந்த மனித உடலில் எத்தனை மந்திர தந்திரங்கள் கொண்டு மாயா ஜாலங்கள் போட்டாலும் இது உணர்வின் தன்மை இந்த மனித உடலுக்குள்ளே அடங்குகின்றது என்பதனை தெளிவாக்குவதுதான் நாம் பல கோடி சரீரங்களின் தீமைகளை வென்று தீமைகளை வென்று 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 நாம் இதே மாதிரி நுகர்ந்த எதை எண்ணுகின்றதோ அவை உயிர் வரம் கொடுக்கின்றது. அப்ப எமை மேல மேல போக போகும்போதுதான் அங்கே கேதார்நாத் இந்த நிலை இருந்தாலும் இதெல்லாம் நாம் கடந்து மேலே நாம் சொல்லப்பட போகும்போது பத்ரிநாத்துக்கு நான் சொல்லுகின்றேன். பத்ரிநாத் போய் இதெல்லாம் சென்று திரும்பி பரவ போகும்போது கேதார்நாத்துக்கு செல்லப்பட போகும்போது இங்க கடும் பனிப்பாறைகள் இதே போல அங்கே சென்று நான் கடந்து ஒரு இடத்தை விட்டு மாறிய பின் தினம் மலை மாறிதான் தெரிஞ்சது. இதை கடந்து அந்த பக்கம் போயிட்டேன். அதை கடந்து போவதும் ஒன்றும் தெரியல. அது கடந்து போன பின் அந்த பக்கம் ஒரு இது போல இருந்தது. அந்த காலத்துல என்னைக்கு ஒரு அரசர்கள் போனது போல் இருக்கு. ஆக அந்த இதெல்லாம் பனிப்பாறை மூடி அப்படியே கிடக்குது. தங்க ஆபரணங்கள் ஏராளமா கிடக்குது. ஒரு நாள் எந்த ஆசைக்கு வச்சாரோ ஏற்கனவே நிஜமாவே இருந்ததோ அல்லது என் கண்ணுக்கு பார்த்து படங்கள் வர்றதுக்கு ஆசைப்பட இப்படி வச்சாரே எனக்கு தெரியாது. பார்த்த உடனே அப்ப அந்த உண்மையின் உணர்வை அறிகின்றேன். அறிந்து கொண்ட பின் என்ன செய்யறேன், ஏதாவது கொஞ்சம் எடுத்து சாம்பிள் கொண்டு போகலான்னாலும் பயம். இதுக்கு ஆசைப்படுறான்னு ஏதாவது இது பண்ணிட்டாலும் என்ன பண்றது அப்படிங்கிறது. அப்ப என்ன செய்தாரு, ஒரே வேசிதான் கேட்டிருக்கேன், போத்திக்கிறது கூட ஒண்ணும் இல்லை. அவர் சொன்ன உணர்வை எடுத்துக்கொண்டால் குளிரை என்னை அடிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளலாம். இருந்தாலும் அவர் சொன்ன முறைப்படி நான் செய்ய போகும்போது இதையும் கடந்து பார்த்து சொல்லுகின்றேன். இதை கடந்து அடுத்த பக்கம் போகலாங்கிற வகையில் அவர் சொன்ன நிலையில் ஒரு சுடுதண்ணி இருக்கின்றது. அங்க நீ போய் பாருப்பா அப்படிங்கிறாரு. அங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஆகிவிட்டது, நான் நடந்து போன பாதையில் அந்த பாறைகள் திடீர்னு எல்லாம் இடிஞ்சு வந்துருச்சு. வேற பாதை நமக்கு தெரிஞ்சாதானே. விழுந்த உடனே அப்பதான் சந்தேகம் வருது, ஐயோ புள்ள குட்டியில என்ன ஆகுறது, நம்ம இது உள்ளுக்கு போயிருந்தா என்ன ஆகுறதுன்னு நினைச்சேன். எதை அப்பதான் நினைச்ச உடனே அவர் சொன்னதை விட்டு இந்த உடல் ஆசை வந்துருச்சு. அப்ப பையன் என்ன செய்யலாம், பொண்டு பிள்ளைக்கு என்ன செய்யுங்கிற உணர்வு எடுத்த உடனே இறைய ஆரம்பிச்சு அந்த குளிர் என்னை வாட்ட ஆரம்பிச்சு. அந்த இருதயமே இறையுது. இந்த கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடும் போடும். ஆனாலும் இதைத்தான் நாம் பார்க்க முடியாது, அதை எண்ணினேன். ஆனா இதை மாற்றும் எண்ணம் கூட அவர்களை இறந்து விடுமோ என்ற உணர்வு தான் வருகின்றது. அப்போதான் அந்த இடத்துல குருநாதர் மீண்டும் காட்சி கொடுக்கின்றார். மனமே இனி ஆகிலும் மயங்காதே, கொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போலே மறைவதை பாரு. ஏன்னா இந்த இடத்துல தங்க இங்க எல்லாமே இருந்தது. அந்த உயிரை விட்டு போனவர்படி என்ன இருக்குது, அவர் சுகமா வாழணும் என்றால் அதெல்லாம் இல்லையே. பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ மின்னலை போல மறைவதை பாரு. இப்ப நீ கொஞ்ச நேரத்துல மாற போற, மறைந்திரு போற, நீ யாரை காக்க போற அப்படின்னு கேட்கிறார். நேற்றிருந்தால் இன்று இருப்பது நிஜமோ, நிலையில்லாத இந்த உலகம், இந்த உடலான உலகம் உனக்கு சதமா அப்படி வினாக்களை எழுப்புறாங்க. இதுகளெல்லாம் அனுபூதியிலேயே
மனிதன் ஆசையோட போகும்போது நாம் போகும் பாதைகள் எத்தனை. இப்ப நாம இந்த மனிதன் வாழ்க்கையில் வரப்போகும்போது எத்தனையோ பேர் இந்த சாமியாருக்கு கொள்ளையடிக்கிறார், அந்த போன மற்ற மந்திரவாதி சாமியார்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்னை ஏசுகின்றனர், பழிக்கின்றனர், எத்தனையோ தொல்லைகளும் கொடுக்கின்றனர். அப்போ அதை நான் காதல வாங்கிக்கிறேன். அப்ப மகிழ்ச்சியின் நான் சக்தி பெற வேண்டும், அவர்கள் உண்மையின் உணர்வை அறியும் தன்மை வர வேண்டும் என்றுதான் அதை சொல்லுவேன். ஆனால் அவர் உணர்வு எனக்குள் விட்டால், எனக்குள் இப்படி விரலை நீட்டினாலே அவனை தூக்கி எரியக்கூடிய சக்தி உண்டு. இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தினால் நாம் உண்மையின் இயக்கத்தை காண முடியாது. ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை விஷத்தின் தன்மை அடக்க முடியும். ஆனால் அதே வெறியின் தன்மை எனக்குள் உருவாகும். இது ரெண்டையும் சந்தர்ப்பத்தால் உருவாக்கப்பட்டு நீ எப்படி வாழ வேண்டும். ஆக இந்த மனிதன் உடலுக்கு பின் மீண்டும் வீரிய சக்தி எது. ஆகவே இதையெல்லாம் உன்னை தாக்கிடாது பாதுகாக்கும் உணர்வு எங்கே இருக்கின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீ பெறப்படும் இதெல்லாம் பெற முடியும். ஆகவே இதை தூக்கி எறிந்துவிட்டு அருணரை உனக்குள் பெருக்கி இனி பிறவில்லா நிலை அடைவதை உனது கடைசி. ஆக இவ்வளவு சக்தியும் இதற்குத்தான் உனக்கு பயன்படுத்தணுமே தவிர, ஆக உனக்குள் வலுவான சக்தி கொண்டு அந்த வலுவான உணர்வை பற்றி தீமை என்ற நிலைகளை தீக்கி எறிய வேண்டுமே தவிர, ஆக ஒருவனை எனக்கு எதிரியாக இருக்கின்றான் என்று உணர்வை பாய்ச்சி அவனை தூக்கி எறிந்தோ அவனுக்கு துன்புறுத்தும் நிலை வந்தான், அதே உணர்வு உனக்குள் நல்ல அணுக்களை தூக்கி எறிந்துவிடும் துன்புறுத்தும் உணர்வை உனக்குள் விளையும். ஆக சக்திகள் எதுவாஇருந்தாலும் நுகர்ந்த உணர்வு உடலுக்குள் நின்று இயக்கப்படும் போது உன் உடலையே தான் அது இயக்கும். ஆனால் இதையெல்லாம் நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அனுபவமா கொடுக்குறாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம், உட்கார்ந்து கேட்கறீங்க, இத்தனை லேசா சொல்றோம். என்னமா சாமி சொல்றார், நம்மளால முடியுமான்னு நினைக்கிறேன். இப்ப நீ போயிட போற, இங்கிருந்து நீ எப்படி காக்க போற. ஆனா பேயாக போய் அவங்களுக்கு மீண்டும் ஆட்சி படைப்பு. ஆனா உள்ளத்தால் உன்னால் ஒரு உதவியும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து ஜோஸ் மட்டும் வந்த உடனே ஒரு கவர்ல என்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தது. அதை எடுத்து ஜோஸ் மட்டும் அதுல இந்த இத 10 ரூபா போஸ்ட் பண்ணணும். எனக்கு போட்டா ஒண்ணு அங்க உடனே கொண்டு போட்டோ எடுத்து கொடுக்கறதே. என் போட்டாவை வச்சு தண்டபாணி என்ன செய்யறான், அவன் இங்கே அவனு ஒரே ஏக்கத்துல நானாங்கிறான். அவன் ரத்தமா பேண்டு ரோட்டு முச்சந்தில அழுதுட்டு இருக்காங்க இருந்து பாக்குறேன். ஏன்னா அப்பதான் இந்த உணர்வுல வருது. அவனை காக்குறதுக்கு மாறாக நீ எப்படி இருக்கிறன்னு. சரி, இதெல்லாம் குருநாதர் கேட்ட பிறகு தெரிந்து கொண்ட பின் அங்கிருந்து ஜோஸ் மட்டும் வந்த உடனே அது கீழதான் நீங்க வர வேண்டும். வந்த உடனே அங்கே கேதார்நாட்டுல அதை செய்ய முடியாது. ஆனா இங்க அந்த இருந்தானே இங்க வந்து அதை சிலதைகளை செய்து அனுப்பிச்சு வச்சேன். அனுப்பிச்சு வைக்க போகும்போது இவங்க அந்த லெட்டர் பிரிச்சு பாக்குறாங்க. படுத்த உடனே அதுல 10 ரூபாய் இருக்குது அப்படின்னு. ஒரு 10 ரூபாய் அன்னைக்கு ஒரு பெரிய மலை பாக்குறாங்க. அங்க வர்ற இடவழியும் நல்லா மடிக்கு தெரியாம வச்சிருக்காங்க. அதை எடுத்திருக்கிறாங்க. அங்க அது வெறும் காகிதம் இருக்கு. இந்த 10 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. இங்க வந்து பாக்குறாங்க அந்த விரவு விடைகிற விஷயம் இன்னைக்குதான் கிழிச்சது ஏதாவது போயிடுச்சு என்னமோ போட்டு தேடி இருக்காங்க. அங்க இருந்து பாக்குறாங்க. எங்க இருந்து ஜோஸ்மெட்ல இருந்து பாக்குறாங்க. காசை காரணம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த உணர்வு வரப்போ போகும்போதெல்லாம் ஜோஸ்மெட்ல குளிர் ஜாஸ்தி. ஆக அதை எண்ணும் போதெல்லாம் அந்த உணர்வு வருது. நான் முதல்ல சொன்னது மறந்தாயா, ஆனால் அவருக்கு அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணம். அந்த உணவின் தன்மை நீ என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தான் கசத்துப்பட்டுக்கிட்டு இருக்க போகும்போது ஒரு விறகுகாரன் என்ன செய்திருக்கிறாங்க, தேக்கு ஈட்டி இந்த மரங்கள் எவனோ வெட்டி போட்டு போறான். அந்த கூப்பு எடுத்தவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அது மொத்தமா இருந்தவன கான்ட்ராக்ட் எடுத்தவங்க இந்த தேக்கையும் ஈட்டியும் துண்டு துண்டா சைஸ் பண்ணி போட்டு உள்ளு போட்டுருக்காங்க. அது மேல மற்ற மரங்கள்ல வெட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க. மற்றவங்க உள்ளுக்கு பார்த்த உடனே என்ன ஆகி போச்சு, இது கொட்டினா உள்ளுக்கு நம்ம கொண்டு போயிடுவான் ஜெயிலுன்னு யாரும் வாங்கலைங்க. இந்த அம்மாவுக்கு வேற படப்பும் இல்லை. அங்கிருந்து வந்தோடனே அந்த விறகு எடுக்கிற புரோக்கர், அட இத கொட்டிக்கம்மா, பின்னாடி வேணா காசு இங்க இல்ல, நீ கொட்டிக்கோ, காசு உனக்கு பின்னாடி நீ விறகு வித்து வேணா கொடுங்கிறாங்க. இது வெளியில தெரிஞ்சாலும் பெரிய ஆபத்து. காசு இல்லாம கொட்டினோடனே இந்த அம்மா கொட்டின உடனே என்ன ஆகி போய் தெரியுங்களா, அங்கிருந்து வந்தவன ஒருத்தர் பார்த்த உடனே இது அடடா எவ்வளவு பெரிய சரகுன்ற ராத்திரி பார்க்கும் போதே இதை பார்த்தவன் என்ன செய்தாங்க, அலங்காம எடுத்தாம போயிட்டானே. தேக்கு மரம் இந்த ஈட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. விலை ஜாஸ்தி கொடுத்தது. ஆக மொத்தம் இது 1 ரூபானா 4 ரூபாய்க்கு வித்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக விடியறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த விறகு கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்தாச்சு. இது அதிகமா வித்து நமக்கு லாபம். அந்த 10 ரூபா போனதுக்கு இங்க தேடுனதுக்கு அந்த மாதிரி கிடைக்கிச்சு. அதுல இருந்து ஓரளவுக்கு இந்த விறகு கடையில குழந்தையில நோயிலிருந்து தப்பியது காணும் என்ற நிலை இருந்தாலும் அந்த மாதிரி உதவியும் செய்தது. குருநாதருடைய வேலைகளை சொல்லணும். அந்த ஈர்க்கும் உண்மையின் உணர்வுகளை நீ எதை பாய்ச்சுகின்றாயோ அது எப்படி நடக்கின்றது பார் என்பதைதான் காட்டுகின்றான்.
ஆகையினால் இதையெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் தெரிந்து கொண்ட உண்மைதான் உங்களுக்குள் உணர்த்துகின்றேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதை பெற வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை பெருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் சிறு கஷ்டமா இருந்தாலும், துன்பமா இருந்தாலும், வேதனை என்றாலும், எதை என்றால் தொலைத்து பழகும். ஆக இந்த வாழ்க்கையில் நீங்க அருணர்வு பெற்று என்றும் ஏகாந்த நிலை என்ற பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. நாளில் நான் இந்த 20 வருடம் காடு மேடெல்லாம் அலைந்து சில மந்திரவாதிகள் என்ற கோட்டைக்குள் நுழைந்தும் அங்கு என்னென்ன நடக்கின்றது என்பதையும் அறிந்து கொண்டான். அதை காசி கங்கைக்கரையில் எடுத்துக்கொண்டான். இதே போல எத்தனையோ நிலைகள் என்னையே கொன்று சாப்பிட கூட விரும்பினார்கள். காசு கங்கைக்கரை போய் சொன்ன உடனே, அதாவது கங்கை அகண்டதும் மேல ஒரு மணல் திட்டு இருக்கின்ற என்னை போய் நாங்க போய் தியானம் இடுறோம் அப்படின்னாரு. அப்ப அங்கிருந்து போனவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, அங்க போன என்ன அகோரிய உன்னை கொண்டு சாப்பிடுவாங்க, நீ தெய்வத்தை பெற போற, அதனால அதை எடுத்து உன்னை கொண்டு அங்கேயே சாப்பிடுவாங்க, அது கூட வேக வச்சு சாப்பிடும், பச்சையாவே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன குருநாதர் அங்க போக சொன்னாரு, நான் எப்படியோ போறேன், என்ன மாதிரி ஆகட்டும், ஆனா குரு வாக்கை நான் மீற முடியாது. ஆக அவர் சொன்ன உணர்வு நான் அறியவில்லை என்றால் அவர் சொன்ன நிலையிலிருந்து நான் பின்வாங்கிறேன் அர்த்தம் போனேன். அப்ப ராம்ஜின்னு ஒருவன் இருந்தான். அவங்கிட்ட நான் கொஞ்சோண்டு காசை கொடுத்து ஒரு டெலிஸ்கோப் ஒண்ணு வாங்கி வச்சுக்கப்பா, அப்படி எவனா தின்னுட்டானா மங்களூர் நாராயணசாமிக்கு நீ போன் பண்ணிடு, அந்த அட்ரஸ் எல்லாம் காசு கொடுத்து இங்க வச்சுட்டாங்க. அவன் சரியா வச்சான். ஏன்னா காசு நிறைய மங்களூர் நாராயணசாமி தான் அவர் காசு நிறைய கொடுப்பாரு. அங்கிருந்து அனுப்பி காசு இல்லை, ஏன்னா நான் இருக்கிற இடத்துல இருந்து தண்டி அடிச்சா காசு வந்துடும். அதனால எங்க போனாலும் சாப்பாட்டுக்கு தொந்தரவு இல்லாம நான் போயிட்டே இருக்கேன். அதனால அந்த காசி கங்கைக்கரையில இருந்துட்டு இந்த மாதிரி போனேன். பார்த்தா அது ஏன் கேக்குறீங்க, இந்த கம்பியில இந்த ஜலஜலான்னு போட்டு வளைய மாதிரி போட்டு ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு இதே பண்ணிட்டு என்னை சுத்தி சுத்தி ஆடுறாங்க. ஆனா தியானத்துல இருக்கிறேன். தியானத்துல இருந்து ஆகா ஓகோன்னு ஆடப்போம் நினைச்சாங்க, அப்படியே வர்றாங்க, அப்படி குத்த மாதிரி வர்றாங்க. இதே மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப குருநாதர் இதை பாடுறான் அப்படின்ட்டு. அப்பதான் என்ன ஆகி போச்சு, ஒரு காளியின் ரூபமாக அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். காளியை கண்டவன எழுத்தணும், மாதாஜி மாப் கரோச்சி, மாதாஜி மாப் கரோச்சின்னு காதை பிடிச்சு, அது ஒரு என்ன காதை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஏன்னா அந்த அகோரமான நிலை கல்கத்தா காளின்னு சொல்றாங்க, பல மண்ட ஓட்டுகளை கையில் வச்சிருக்க மாதிரி அதை காட்சி கொடுத்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நின்று இவன் டெலஸ்கோப்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நடக்கிறத பார்த்து போட்டு என்ன நடந்தா அங்க நடக்கிறதெல்லாம் நைட்ல, ஏன்னா அந்த இதுகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நைட்ல தான் 12 மணிக்கு நடக்குதுங்க. அவங்க வெளிச்சமும் கொண்டு வர்றாங்க. அதனால இதை வச்சு என்னை கொல்ல போகும்போது இதே மாதிரி சொன்னது. அப்புறம் எல்லாம் சொல்லி ஏன்னா குருநாதர் இந்த இயக்கம் உண்மையுடைய மந்திரவாதிகள் என்ன செய்கின்றார் இன்னைக்கு நான் பார்க்கலாம். அது மாதிரி சொல்ல போகும்போது கூட மந்திரவாதிகள் சில நிலைகள்ல மனிதன் உயிரோட கூட கொண்டு சாப்பிடுறாங்க. அதே மாதிரி சுடுகாட்டுல வேக வைக்க போகும்போது நல்ல படங்களா இருந்தா அங்கே சொல்லி கூட்டு உடனே எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்ப அது மேல சவாரி உட்கார்ந்து அதனுடைய உணர்வுகளை செயல்படுத்துறாங்க. அதே சமயத்தில் பெண்கள், அழகான பெண் திடீர்னு மரணம் அடைந்தா அந்த பெண்களை உடனே கூடு என்று வாங்கி போறாங்க அகோரிகள். அது கொண்டு போனோம்னு நினைச்சுறாங்க. இப்ப இயற்கையில் இருக்கிறது அதோட புணர்கிறாங்க. அதவே மேலே உட்கார்ந்து சூடத்தை எரிவத்தி வச்சு இந்த மந்திரங்களை சொல்லி என்ன செய்யறாங்க. இதே போல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்க. நான் சொன்னது முதல்ல கேபிக்க நம்பவே இல்லை. அப்புறம் நாம சொன்னது வெகு காலம் கழிச்சு பேப்பர்ல வந்தது. ஏதோ இதுல அவர் பொசு தட்டு சாமி நான் சொன்னீங்க டூப் போடுறீங்கன்னு நான் நினைச்சேன். இது நிஜமாவே நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொசத்தை எடுத்துக்கொண்டு காட்டினார். இது நேரடியா பார்த்தது வெகு காலத்துக்கு பின்னாடி இது பொசமா வெளிவருகிறது. இந்த என்னமோ இதுல கொண்டு போட்டு அது ஏதோ கவர்னர் இந்தியா டுடே நம்ம இருக்கு. ஆமா, கோவானுடைய கவர்னருடைய மகன் கூட இந்த மாதிரி செய்யறான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுல எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லும் போது கேப்பீங்க நம்பவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்த உடனே சாமி இதெல்லாம் உண்மை, நீங்க இது தெரிஞ்சிருக்கேன்னு அப்புறம் தான் அவரை நம்புறாரு. ஆனால் இதே மாதிரி கடவுளுக்காவடி நான் இருக்கிறேன், அதற்காவடி நான் சாப்பிடுறேன். ஆக உலக மக்கள் சேமமாக இருக்கிற சாப்பிடுறேன்பா. இந்த மாதிரி பெரும் தவறுகளை இன்று பக்தி என்ற மார்க்கங்களில் கடவுள் எங்கு தனக்கு தனியா கொடுக்கிறான் என்ற நிலைகளும் அவனவன் எடுத்துக்கொண்ட விஷ உணர்வுகளை அவங்க இயக்கப்பட்டு அதிலேயே மடிந்து பூதங்களாகவும் கணங்களாகவும் மாறி அதே மந்திரத்தை செய்தால் பிறருக்கு ஏவல் பண்ணி அவன் குடும்பத்தை அழிக்க இது பயன்படுகின்றது. ஆக எதன் உணர்வின் எடுத்தானோ அதன் வழியில் தான் இயக்கப்படக்கூடிய நிலைகள் வருகின்றது. இதை போன்ற உலகில் நடக்கும் இந்த உண்மையிலிருந்து நீங்கள் மீள வேண்டும்.